நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கையில துன்பத்திற்கு நாம் செய்த பாப புண்ணியங்களே காரணம் என்று சொல்லப்படுகின்றது. சார், இந்த பாப புண்ணியம் செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு பிறவியில பாவம் செஞ்சிட்டோம், எப்படி சார் இதுல இருந்து நம்ம வெளிவரது? மீண்டும் மீண்டும் மாயை, ஆசை, இதுல ஏதோ ஒரு தவறு செய்ய வேண்டியது ஆயிருது. அப்ப அது தவறே செய்யாம எப்படி வாழ்றது? அது என்னால முடியலையே சார், நானும் எவ்வளவோ இது பண்ணி பாரு, முடியலையே அப்படின்னா அது ஒரே விஷயம்தான். சிவசாரத்துல ஒரு பாடல் வரும், நமக்கு இன்ப துன்பம் ஏன் வருது அப்படின்னா, சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் செய்த முன் செய்த வினைக்கு ஈடாம் சிவனருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடுகிற. இந்த வினையை கடந்து வரணும், இந்த வினைக்குள்ள சிக்கக்கூடாது, இந்த வினையில மாட்டக்கூடாது அப்படின்னா எய்தவனை நாடுகிற. சிவனேன்னு அவனை நாடி இருப்பதுதான் வேலை. எப்படி சார் அவனை நாடி இருந்தா எல்லாம் நின்னுக்குமா அப்படின்னா, இதுக்கு ராமாயணத்துல ஒரு கதை. ராவணன் எவ்வளவோ முயற்சி பண்ணி சீதையை அடையணும்னு பண்றான், எந்த முயற்சியும் எல்லாமே தோல்வி. அப்புறம் பார்த்தா சரி, ராமனுடைய வேஷம் போட்டுட்டு போனா தன்னை சீதை கட்டிக்கொள்வாள் என்று ராமனுடைய வேஷத்தை அணிந்து செல்கிறான். இதை ஏன் சொல்ற அப்படின்னா, பக்தி மார்க்கத்துக்குள்ள போற அப்படின்னு நிறைய விபூதி பூசிக்கிறோம், ருத்ராஜம் போட்டுக்கிறோம், சிவநாமத்தை சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லி பார்த்தா சார் மனம் ஒடுங்க மாட்டேங்குதே. வெறும் உடை அணிந்து தோற்றத்தை மாற்றினால் என்ன பயன் சார்? என் மனசு மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ளதான் செல்லுது, இல்ல ஆசையினால் கெட்டதுக்குள்ள செல்லுது அப்படின்னா அது எப்படி சார் மாறும்? வெறும் தோற்றத்தால் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். எய்தவனை நாடுகிறு, சிவபெருமானை நாடுகிறு, அந்த சிவ சின்னங்களை அணிந்து கொள். வெறும் சிவச்சின்னங்களையும் ருத்ராட்சத்தையும் இல்ல திருநீரையோ இல்ல துளசி மாலையோ இல்ல திருநாமத்தையோ அறிந்து கொள்வதால் என்ன பயன் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்விக்கு தான் விட. என்னைக்கு ராமனுடைய வேஷத்தை ராவணன் போட்டானோ அன்னைக்கே மாற்றான் மனைவி மேல அவனுக்கு விருப்பம் இல்லை. தன் மனைவி மண்டோதரியை தவிர வேறு யாரையும் அவனால் நினைக்க முடியவில்லை. உடனே வர்றான் மந்திரி. அப்போ ஒரு யோசனை சொல்றான், சோர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க ராமனுடைய வேஷத்துல போனா சீதை தழுவி கொள்வான்னு. அட முட்டாள் மந்திரியே, உனக்கு ஒரு தலை இருக்கிறவனுக்கு அந்த யோசனை இருக்குன்னா எனக்கு அந்த யோசனை இருக்காதா? நான் என்னைக்கு ராமனுடைய வேஷத்தை போட்டனோ எனக்கு அடுத்தவனுடைய மனைவி நினைப்பதற்கு கூட மனம் இல்லை, மண்டோதரியை தவிர யாருனாவும் வரவில்லை அப்படின்னாராம். அப்ப நாம் அணியும் வேஷங்களும் நாம் அணியும் அது யானே பொய் என் அன்பும் பொய் என்று மணிவாசக பெருமானே சொல்கிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்தென்கிறார். ஆண்டவனுக்கு தொண்டு செய்யும் அடியவனாக நீங்க உங்களை வேடமிட்டுக் கொண்டாலே மீண்டும் பாவ வினையில் விழமாட்டீர்கள். ஏற்கனவே இருக்கிற பாவமும் கரையும், வினை கருக்கிடும்.